வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை, கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி தன காரகனான குரு பகவான், சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி, அதாவது மிதுனமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னம்பிக்கைக்குரியவன், தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்று சிம்ம மனையில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார். அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார். ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும், போக காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க, சுக்கிர பகவான் கலத்திர காரகனான சுக்கிர பகவான் சிம்ம மனையிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி என்று சுக்கிரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவான், அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதலில் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது சிம்ம மனையில் உட்கார்ந்துருக்கார். ஸோ முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அங்கே புதன் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும், அந்த புதன் அங்கே சிம்ம மனையில் இருக்க புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்லதாக இருக்க போகுது. அப்போது உங்கள் மனசு நல்லா இருக்க போது, எண்ணம், செயல், சிந்தனைகள், முயற்சியில் இறங்குவீங்க. அப்போது எதையாவது போன மாதம் எதையெல்லாம் விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ண உறுதிப்பாடு இருக்கும். அதில் வெற்றியும் பெறக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல, அதாவது விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வெளிநாடு, வெளியூர் டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அப்போ தூரதேச பிரயாணங்கள் சென்று தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை, அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணப்பாடுங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னாலும், சனி திசை நடந்துட்டு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய் திசை என்பது உங்கள் ஜாதகப்படி 6க்குரியவன், கடன், நோய் எதிர்ப்பு, பகையை கொடுக்கக்கூடியவனுடைய திசை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலையில் சரி, தொழிலில் சரி, வியாபாரத்திலும் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒரு சிலர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என 12ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். செவ்வாய் லாபாதிபதியாகவும் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு தனத்தை கொடுக்க போகிறார், லாபத்தை கொடுக்க போகிறார். எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தனவரவு, பொருளாதாரம் அப்படிங்கிற தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, சூரியனை போல அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அரசு காரியங்கள், ஏன்னா இந்த சூரியன் ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். எப்போ அப்படின்னா இந்த 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட உங்களுடைய தைரிய வீரிய அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால எதையும் செய்யலாம், எதையும் சாதி
ஆதிக்களம் என்கின்ற புத்துணர்ச்சி கொடுக்கும். சூரியன் வலுப்பெற்றாலே என்ன ஆகும்? அங்கே தன்னம்பிக்கை பெருகும். இந்த மாதம் நல்ல தன்னம்பிக்கையோட செயல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, அதிகார தன்மை இருக்கும். அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அதாவது தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் எதையெல்லாம் தொய்வு விட்டு வச்சிருக்கீங்களோ இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு மாதம். அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம் உங்களுக்கு விரும்பிய வகையில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரி, வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி 4ஆம் இடத்துல வந்து அமர்ந்து, சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? சுப விஷயங்கள், சுப விஷயங்கள் 4ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மை, விரும்பிய மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் நீசமாகவே இருக்காரே அப்படின்னாலும், நீசமாக இருந்தாலும் திக்பலத்துடன், இந்த மிதுன லக்னத்துக்கு திக்பலத்துடன் இருக்கக்கூடிய தன்மை, குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. அப்போ சுகஸ்தானம் வலுவிறப் போகிறது. தாயின் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்தி அளிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கும். ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை, டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அந்த சூரியன் வலிமையாக இருக்காரா, குரு செவ்வாயோட சேர்ந்திருக்காரா, செவ்வாய் சுபத்துவமாக இருக்காரா, அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கும். ஏற்கனவே மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய இடம் அல்லவா? அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், நோய் சார்ந்த, எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, 6ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ கடன் உண்டாகும். என்ன கடன்? குரு பார்க்கிறார், சுப கடன் உண்டாகும். அப்போ சுப விஷயத்துக்காக கடன். என்ன கடன்? குழந்தைகளுடைய படிப்புக்காக கடன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. சுப காரியங்கள், உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியத்துக்கு ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அல்லது நீங்கள் விரும்பிய வாகனம் வாங்குவதற்கோ அல்லது ஒரு வீடு வாங்குவதற்கோ ஏற்படக்கூடிய சுப கடன். ஸோ இந்த மாதிரி சுப கடன்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு குட் நியூஸாக வரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது ரொம்ப நாளாக ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு வழக்குக்காக, ஒரு பிரச்சனைக்காக தேய்ந்து ஓய்ந்து கொண்டு, அது கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு ஒரு 3 மாதமே பார்த்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு தொய்வு ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது, சகோதர வகையிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி வழக்கு 6, 8ஆம் அதிபதிகள், அதாவது 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருந்தார், ராகுவோட சேர்ந்திருந்து, சனியின் பார்வை இருந்தது அல்லவா? அப்போ 6ஆம் அதிபதி சனியோட சேரும்போது, 8ஆம் அதிபதியோடு சேரும்போது ஒரு வலியை கொடுக்கும். 6, 8 காம்பினேஷன் வந்தாலே அங்கே 1000% வலி. கடந்த 3-4 மாதங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது. இப்போ அந்த தொல்லை முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் மனசு நன்றாக இருக்க போகிறது. உங்களுக்கு எதெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, அல்லது உங்கள் சொந்த தொழில் ரீதியாக, எந்த ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தொல்லைக்கு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசினருக்கு நிச்சயமாக அமையும். வெளிநாட்டு தொடர்பு, குரு 12ல் இருக்கார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அப்போது 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வெளிநாட்டு வேலை உண்டு.
இப்போ நான் எனக்கு வேலை கிடைக்கல, வேலை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன், 2-3 மாதமாக உள்ளூர்லேயே தேடிட்டு இருக்கிறேன், உள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள், வெளியில் அப்ளை பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இதில் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் பார்க்கணும், வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் உழைக்கணும் என்று விருப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்கள் இப்போ அதுக்கு சாதகமான சூழல் என்பது உங்களுக்கு கோச்சார ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ பாக்கியத்தை, எந்த பாக்கியத்தை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்ததோ, ஏன்னா சனி 9ல் இருந்தாருன்னா முதல்ல 9ஆம் இடத்தை கெடுப்பார். என்ன கெடுப்பார்? தந்தையை கெடுப்பார். தந்தையை கெடுத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அல்லவா? அப்போ பாக்கியத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. என்ன பாக்கியம் கிடைக்கப் போகிறது? தொழில் ரீதியில் ஒரு அடுத்த லெவல், அடுத்த பரிணாமம் செல்லக்கூடிய தன்மை உருவாக்கும். ஒரு சிலர் ஏதோ ஒரு வேலையில் இருக்க, நான் படித்த படிப்பு வேற, ஸோ என்னுடைய இதுவும் வேற அப்படின்னு இருக்கவர்களுக்கு இப்போ நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, தன வருவாய், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 12ஆம் இடத்து சுபத்துவமாக இருக்கும்போது முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு. யாரெல்லாம் தேடுதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறாங்க, இந்த சிபிசிஐடி இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு செழிப்புள்ள மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் இந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், அல்லது விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய பதக்கங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் நல்ல வலிமையாக இருக்கார். செவ்வாய் தான் விளையாட்டு துறைக்கு காரகன். அப்போ யாரெல்லாம் விளையாட்டு துறையில் இருக்கின்றீர்களோ இந்த மிதுனராசி என்பவர்கள், அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே உங்களுக்கு ஒரு பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பு, புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதுனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறதோ, அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே இப்போ அந்த செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். கிரக அமைப்புகள், தசாபுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா? அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைபட்டு கொண்டு இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபிள்? எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.